அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹில் குர்ரில் மயாமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மாலை மக்ரிப் தொழுகை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறையை தீர்மானிப்பதற்கான மாநாடு நடைபெற்றது. அதன் முடிவை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெறாமையினால் ரமதான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து 2026 3ஆம் மாதம் 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை மகரிபுடன் ஷவ்வால் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு ரமதான் பிறை 29வது நாளாகிய 2026 மார்ச் மாதம் 19ஆம் திகதி வியாழக்கிழமை மாலை மகரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் என்னுடைய தலைமையிலே நடைபெற்றது. மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளி வாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் ஹிஜ்ரி 1447 துல்கஅதா மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் ஷவ்வால் பிறை 29வது நாளாகிய 2026 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனி மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வருடம் ரமலானை 30 பூர்த்தி செய்து அல்லாஹ்வுடைய வெகுமதியாக மேலதிகமாக ஒரு நாளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த மேல் மிச்சமாக இந்த கிடைத்த நாளிலும் முழுமையாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை தந்தான். அவனுடைய நன்மைகள் வாரி வழங்கப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வாரி வழங்கப்படக்கூடிய, நரக விடுதலை வாரி வழங்கப்படக்கூடிய ஒரு புனிதமான மாதத்தை தந்தான். அந்த மாதத்தை நாங்கள் பூர்த்தி செய்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை எங்களுடைய ஈதுல் ஃபித்ரை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் முக்கியமாக நாளை இரவு பெருநாளுடைய இரவு, அந்த இரவை நாங்கள் எங்களால் முடியுமான அமல்களை கொண்டு, அது தொழுகையாக இருக்கலாம், தஸ்பீஹா இருக்கலாம், திக்ர், குர்ஆன் திலாவத் போன்ற இன்னொரு அமல்களை கொண்டு அதை ஹயாத்தாக்குவது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமத் அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், மன் காம லைலத்தல் ஈதைன் முஹ்தஸிபன் லில்லாஹி லம் யமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி 2 பெருநாள்களுடைய இரவுகளை அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குறார்களோ, உள்ளங்கள் மரணிக்கக்கூடிய நாளிலே அவருடைய உள்ளம் மரணிக்காது. ஒரு திடுக்கமான கட்டத்தில் கியாமத்துடைய நாளிலே, அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே, கபரிலே அவருடைய உள்ளம் ஈமானுடைய பலத்தை கொண்டு மிக உறுதியாக இருக்கும், எந்தவித அச்சமும் இல்லாமல் இருக்கும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதா, அதாவது என்ற கிதாபிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த செய்தியை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹுல் முஹல்லபிலே பதிவு செய்கிறார்கள். 5 இரவுகள்ல அடியார்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதில் முக்கியமான 2 இரவுகள் பெருநாளுடைய இரவும், அதே போல ஜும்ஆவுடைய இரவும், அதே போல ரஜபுடைய முதல் நாளுடைய இரவும், பராத்துடைய நிஸ்பு ஷஅபானுடைய அந்த பராத்துடைய இரவும் முக்கியமான இரவாக கருதப்படுகின்றது. எனவே இந்த பெருநாளுடைய இரவிலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் மிக வேகமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு அருளினான். அதுக்காக நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் பெருநாளை ஒரு மிகவும் ஆர்ப்பரிக்காம, ஏன்னா இந்த பெருநாள் என்பது மிக சோகமான ஒரு தருணத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
கடந்த 2 ஆண்டுகளை போல முஸ்லிம்கள் ரத்தம் சிந்திய நிலையில், கண்ணீர் சிந்திய நிலையில், அதே போல இருப்பிடங்களை இழந்த நிலையில் அவர்கள் பட்டினியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பெருநாள் கொண்டாட போகின்றோம். எனவே இந்த பெருநாளை நாங்கள் ஒரு அடக்கமான முறையில, அதை மிகவும் வரம்புகள் மீறி நாங்கள் கொண்டாடாமல் ஒரு அளவான முறையில நாங்கள் அந்த சந்தோஷங்களை நாங்கள் கொண்டாட வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய பெருநாளுடைய நாங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுகளை அண்டை வீடுகளில் உள்ள மாற்று மத சகோதரர்களுக்கு நாங்கள் கொடுத்து எங்களுடைய சமாதான சகவாழ்வை, மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஒரே ஒரு நாள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று இமாமுனா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். ரமதானுடைய நாள் என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல. அல்லாஹு தஆலா 29 அனுமதித்த ஒரு நாள். அதனால்தான் அன்றைய தினம் நோன்பு நோன்பதை கூட நபி அவர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள். ஆகவே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதாவது கட்டாயமாக, அதாவது உயிர்ப்பிக்க வேண்டிய ஆக முக்கியமான இரவிலே ஒன்றுதான் பெருநாளுடைய இரவு. அந்த இரவிலும் அல்லாஹ்வுடைய அருளை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நிச்சயமாக துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இரவிலே அந்த பெருநாளுடைய இரவும் ஒன்று என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முழு உலகத்திலும் நாம் எப்பொழுதும் முஸ்லிம்களுக்காக துஆ செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்காக துஆ செய்வது என்பது நம்முடைய ஒரு கடமை. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முழு உலகத்தினுடைய முஸ்லிம்களுக்காக துஆ செய்ய வேண்டும், இஸ்லாத்துக்காக துஆ செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது வாழக்கூடிய காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான சதி திட்டங்களும் அவர்களுக்கு எதிரான முயற்சிகளும் பரவலாக இருப்பதை நாம் எல்லோரும் கண்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் உலகம், முஸ்லிம் உம்மா, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய நாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ரமதானுடைய நேரத்திலே பெருநாள் நாம் கொண்டாடினாலும் கூட அவர்கள் எத்தனை பேரும் எவ்வளவு கவலையுடன், துக்கத்துடன், பயத்துடன் அங்கே இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வுடன் அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு மனநிலையையும் நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்வதுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் பல ரமலான்களை நீண்ட ஆயுளுடன், பூர்ணமான உடல் சுகத்துடன் நமக்கு தந்து நாம் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவால் மாதத்துக்கான தலைப்பிலே தீர்மானிக்கும் மாநாடு இன்று நல்ல முறையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்று முடிந்தது. ஏற்கனவே திரைக்குழுவின் தலைவர் அறிவித்தது போல ரமலான் சவால் மாதத்துக்கான தலைப்பிலே தென்பட்டதாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட எந்த விதமான தரவுகளும் நமக்கு கிடைக்காததனால ரம்லான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சனிக்கிழமை நோன்பு பெருநாளை அனுஷ்டிப்பதாக ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தற்போது உலக அளவில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் ஒரு யுத்த சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த பெருநாளை கொண்டாடுகிறோம். பல உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள், இவ்வாறான துயரகரமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ரமலானை உலக நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றோம். அதே போல் எமது நாட்டையும் நான் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பெருநாளை நாம் மிகவும் அமைதியான முறையில், வீணான அதாவது தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொண்டு அமைதியான முறையில் இந்த ரமலானை கொண்டாடுமாறு அனைத்து முஸ்லிம்களையும் அன்போடு நாம் இந்த திரைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
සවල් මාසයේ සඳ තීරණය කිරීම සඳහා සඳ තීරණය කිරීමේ කමිටුව අද දින කොළඹ මහපල්ලියේ රැස්ුණා. ඒ රැස්වීම අනුව දිවයිනේ කිසිදු ප්‍රදේශයක සඳ දුටු බවට සාක්ෂි සහිත තහවුරු කිරීමක් සිදු නොකළ බැවින් රම්සාන් මාසය දින 30ක් බවට සම්පූර්ණ කර ඉන්ෂාඅල්ලා ලබන සෙනසුරාදා දින රම්සාන් උත්සවය සැමරීම සඳහා මෙම සඳ බැලීමේ කමිටුව ඒකමතිව තීරණය කරා. ඉතින් අපි ඉල්ලා සිටින්නේ මාසයක් පුරාවට අපි නෝම්බි අල්ලලා ආගමික වතාවන් වල නිරත වූ මෙම අවස්ථාවේදී අපේ රට තුලත් දැනට අපි දන්නවා තෙල් අර්බුදයක් තියෙනවා. ඒ වගේම අපි එම අවස්ථාවේදී තෙල් අර්බුදයත් එක්ක අපි අනවශ්‍ය ගමන් නතර කර නැත්නම් අඩු කර ඉතාමත් සාමකාමීව මෙම රම්සාන් උත්සවයේ සමාන ලෙස අපි සියලු මුස්ලිම් ජාතිකයන් ඉල්ලා සිටිනවා. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි மெசேஜ் வரல கண்ட படிக்கல அதுதான் உங்க சைடு வந்து இதை பிரச்சனை தெரியும்.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انعشنا وجبرنا وارفعنا وارزقنا واهدنا لصالح الاعمال والاخلاق، انه لا يهدي لصالحها ولا يصرف سيئها الا انت. توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا